सगभक्तानां सगकुटुम्बानां कुटुम्बத்தினர் नामधेयस्य सेवावृद्ध्यर्थ सिद्ध्यार्थक प्रात्यक्षं दर्शकामगे शुभगोत्र यजमानस्य जातस्यानां सगभक्तजनानां शुभजातो जातस्य सिद्ध्यर्थ प्रात्यक्षं तेलुगु संघத்தினர் नामधेयस्यानां सकल कुटुम्बத்தினர் नामधेयानां क्षेम स्थैर्य वीर्य विजय आयुள்ளாரோக்கிய. உகாதி தெலுங்கு புத்தாண்டை முன்னிட்டு நெகிரி செம்பிலான் சிரம்பான் தெலுங்கு சங்க ஏற்பாட்டில் இங்கு சிரம்பான் டூசு நியோர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜையுடன் மிக விமர்சையாக அக்கொண்டாட்டம் நடைபெற்றது. சிரம்பான் தெலுங்கு சங்க தலைவர் நாகராஜன் முனியாண்டி தலைமையில் இங்கு ஆலய உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம், பூஜை, தீபாராதனை மிக சிறப்பாக நடைபெற்ற வேளையில் பாரம்பரிய நடனங்கள் மற்றும் படைப்புகளும் இடம்பெற்றன. இந்நாளில் புது முயற்சிகளை மேற்கொள்ள நல்ல நாளாக கருதப்படுகிறது என்றும் இப்புத்தாண்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக தெலுங்கு சமூகத்தால் கொண்டாடப்படுவதாக நாகராஜன் தெரிவித்தார். முன்னதாக இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை தந்திருந்த மலேசிய தெலுங்கு சங்க தேசிய துணை தலைமை செயலாளர் அப்பாராவ் மகாலட்சுமி, தெலுங்கு சங்கத்தினர் தாய்மொழியான தெலுங்கு மொழியை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்ட வேண்டும், குறிப்பாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆர்வத்தை தூண்டிவிட வேண்டும் என அறிவுறுத்தினார். நெகிரி செம்பிலான் தெலுங்கு சங்கம் தெலுங்கு மொழி வகுப்பை நடத்தி வரும் வேளையில் அம்மொழியை கற்றுக்கொள்ள பிள்ளைகளை அனுப்புமாறும் அவர் வலியுறுத்தினார். மேலும் எஸ்பிஎம், எஸ்டிபிஎம் மற்றும் உயர்கல்வியில் சிறந்த தேர்ச்சி மதிப்பெண்களை பெறும் இச்சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு 500 தொடங்கி 1000 ரிங்கிட் வரை வெகுமதி தொகை வழங்கப்படும். இதனிடையே பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு கல்வி கடனுதவியை சங்கம் வழங்குவதாக அப்பாராவ் தெரிவித்தார். முன்னதாக இன்றைய இந்நன்னாளில் அறுசுவை கூடிய பதார்த்தமாக உகாதி பச்சடி செய்யப்பட்டுள்ளது என அச்சங்கத்தின் செயலாளர் ரமேஷ் ராவ் சுப்பிரமணியம் விளக்கம் அளித்தார். அதாவது உகாதி தெலுங்கு புத்தாண்டில் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான பதார்த்தமாகும் உகாதி பச்சடி என்றார். இந்த பச்சடியானது வேப்பம்பூ, மாங்காய், புளி, வெல்லம் மற்றும் உப்பு ஆகியவற்றை சேர்த்து செய்யப்படுகிறது. இந்த புத்தாண்டு அனைத்து மகிழ்ச்சி, துக்கம் முதலிய அனைத்தையும் உடைய ஒன்றாக இருக்கும் என்பதை குறிக்கிறது என ரமேஷ் குறிப்பிட்டார். அனைவருக்கும் உகாதி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அன்றைய கொண்டாட்டத்தின் முக்கிய நிகழ்வாக வருகை தந்த அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் உகாதி பச்சடியுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.